எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்கிட்ட இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான்னு. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்தனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துடு.